சார் வந்து எங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான லைஃபை வந்து எப்படி ரன் பண்றது அப்படின்னு வந்து சொல்லி கொடுத்தாங்க. எங்களுக்கு ஒரு ட்ரிக்கும் வந்து சொல்லி கொடுத்தாங்க, ஸ்குவாட்னு சொல்லிட்டு. S for strength, W for weakness, O for opportunities and T for threat. இந்த 4 காலம்ஸ்லயும் நம்ம மேக்ஸிமம் ஒரு 4 பாயிண்ட்ஸ் ஃபில் பண்ணிட்டாலே நம்ம லைஃப்ல ஒரு செட் ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம வந்து முடிவு பண்ணலாம். கண்டிப்பா எல்லாருமே லைஃப்ல வந்து ஒரு கோலோட தான் நம்ம வந்து லைஃப் ரன் பண்ணணும். அந்த கோலை நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு பூஸ்டப் எனர்ஜியோட நம்ம லைஃப் வந்து ரன் பண்ணணும்னு சொன்னாங்க. And third session was about ADC, anti drug club. அந்த கிளப் வந்து எல்லா ஸ்கூல்ஸ்லயும் கம்பல்சரி இருக்கணும்னு வந்து சொன்னாங்க. அந்த கிளப்ல நம்ம என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம், ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி என்கேஜிங்கா வச்சுக்கலாம், அண்ட் என்ன மாதிரி காம்படிஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணலாம், அதுக்கு டாக்குமெண்ட்ரி பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. எங்க ஸ்கூல் ஜேகோபல் கல்வியா கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சைதாப்பேட்ல எவ்ரி டியூஸ்டே பிரேயர்ல நாங்க வந்து ஆன்டி ட்ரக் அவேர்னஸ் கிளப் மூலமான ஸ்பீச் வந்து நாங்க வந்து கொடுப்போம். அண்ட் அதே at the same time எங்களோட கிளப் மூலமா காம்படிஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்ஏ காம்படிஷன், ஸ்லோகன்ஸ், டிராயிங்ஸ் சொல்லி கண்டக்ட் பண்ணி பிரைஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. இது வந்து எனக்கு ஒரு இன்வால்விங்காவும் என்கேஜிங்காவும் இருக்கும். எனக்கு கூட்டு வந்தப்போ எதுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் தராங்க, ஆன்டி ட்ரக்னா எதுக்கு அப்படி இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் தராங்கன்னு சொல்லி யோசிச்சாங்க. பட் இங்க வந்தோடனே இந்த ரீசர்ச் இவ்வளவு கான்சிக்வென்ஸ் இருக்கு ட்ரக்ஸ் மூலமா அப்படின்னு வந்து எனக்கு தெரிஞ்சுச்சு. இந்த ஜெனரேஷன்ல இந்த ட்ரக்ஸ் மூலமா நம்ம எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்றது நம்ம சொசைட்டில நிறைய வந்து அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கு. சோ இதுல இருந்து நம்ம எப்படி மீண்டு வரலாம் அப்படின்ற ஒரு ட்ரைனிங் தான் வந்து இந்த ஃபவுண்டேஷன் கொடுத்தது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எங்க ஸ்கூலுக்கும் இந்த ஃபவுண்டேஷனுக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்யூ ஃபார் தமிழ்நாடு கவர்மெண்ட். அனைவருக்கும் எனது மதிய வணக்கங்கள். நான் நேற்றும் இன்றும் கற்றுக்கொண்டவற்றை தற்போது கூறப் போகிறேன். போதை விழிப்புணர்வை பற்றி இவர்கள் நிறைய விஷயங்கள் எனக்கு கூறினார்கள். அவர்கள் சிலவற்றை கூறுகிறேன். போதை என்பது அடிமைத்தனம். அடிமைத்தனம் வெறும் போதைப் பொருட்கள் மேலே மட்டும் இல்லை, அது அலைபேசிகள் போன்ற பல விஷயங்களில் உள்ளன. இங்கு வந்து டீனேஜ் பசங்கள் தான் போதைப் பொருட்களுக்கு அதிகமாக அடிமைப்படுகிறார்கள் என்று கூறினார்கள். ஆனால் இங்கு என்ன சொன்னார்கள் என்றால் 8 வயது குழந்தைகளே போதைப் பொருட்கள் அலைபேசிகளில் மூழ்கி இருக்கிறார்கள். அதை கொடுக்கவில்லை என்றால் அவர்கள் அதுக்கு இல்லை சிறிது கோபப்படுகிறார்கள். இங்கு வந்து சோதத்தியை வரைதல் போட்டியை வைத்தார்கள். அதன் மூலம் பல மாணவர்கள் விழிப்புணர்வு, பல போதை அடிமைத்தனர்கள் அதை விடுமாறு தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை, எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும் என்கின்ற வள்ளுவனுடைய வாக்கிற்கு முத்தமிழறிஞர் கலைஞருடைய விளக்க உரை என்பது முன்கூட்டியே எச்சரிக்கையாக இருந்து ஒரு தவறான செயலை தவிர்த்து கொள்ளாதவருடைய வாழ்க்கையானது
நெருப்பின் முன்னால் உள்ள வைக்கோல் போல கருகிவிடும் என்கின்ற அந்த விளக்க உரையோடு மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி அவருடைய அறிவுறுத்தலின்படி பள்ளிக்கல்வித்துறை சார்பாக கலைப்பட்டறை 2025 என்கின்ற இந்த நிகழ்வில் அனைவரையும் வரவேற்று அமர்ந்திருக்கின்ற அமுதவல்லி மேடம் அவர்களே, கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முனைவர் கண்ணப்பன் சார் அவர்களே, சசிகலா மேடம் அவர்களே, மற்றும் இங்கே நிறைவாக நன்றியுடன் இருக்கின்ற ஷமி மேடம் உள்ளிட்ட பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்கள் உங்கள் அனைவருக்கும் முதலினுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். மாணவ செல்வங்கள் கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணிட்டு வந்தீங்க, ஏன்னா உங்களை பார்க்க முடியல. இருந்தாலும் உங்களுடைய இந்த 2 நாட்கள் உங்களுடைய இந்த அர்ப்பணிப்பு தொடர்ந்து நம்முடைய உயர் அதிகாரிகளாம் உங்களிடம் சொன்னது போல அவ்வளோ ஒரு அர்ப்பணிப்போடு அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக ஏற்ற 9ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய ஹைஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூலை சார்ந்திருக்கின்ற ஒட்டுமொத்தமாக பள்ளிக்கூடம் என்று வரும்போது இந்த ஹைஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு ஏற்றால ஒரு 13,903 பள்ளிக்கூடத்தை சார்ந்திருக்கின்ற மாணவர்களிடம் போதையில்லா தமிழ்நாடை, போதைப் பொருட்கள் இல்லா தமிழ்நாடை உருவாக்குவதற்கு எப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்வு தேவை, ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் இருக்கிற இந்த ஆன்டி ட்ரக் கிளப் அப்படிங்கிறத நம்ம எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணிகிட்டு இருக்கோம், அது சார்ந்து என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம், இதை ஒரு மாணவ செல்வங்கள் தாங்கள் மனதில் வைத்திருக்கின்ற தங்களுடைய கற்பனையாக அதில் கண்ட தங்களுடைய இன்னோவேட்டிவ் திங்கிங்கை, அந்த சிந்தனையை எப்படி ஒரு செயல் வடிவமாக காட்டப் போகிறோம். ஸோ முதல்ல ஒரு போஸ்டர்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன மாதிரியான பயிற்சி தேவை. சும்மா ஒரு ஆன்டி ட்ரக் சம்பந்தமாக ஒன்று படத்தை வரைங்களேன் அப்படிங்கும் பொழுது நீங்கள் வரைவதற்கும், நேற்று மருத்துவர்களாக கருத்தாளர்களாக வந்த திரு வெங்கடேஷ் அவர்களாக இருந்தாலும், மதன்குமார் அவர்களாக இருந்தாலும், கார்த்திகேயன் அவர்களாக இருந்தாலும், சரவணகுமார் அவர்களாக இருந்தாலும், எந்த அளவுக்கு அதுக்கான அந்த பயிற்சி உங்களிடம் இந்த ஆன்டி ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்கிறோமே, இந்த போதை என்று சொல்கிறோமே, இந்த அடிக்ஷன், அதுலேருந்து நம்ம எப்படி வெளியில் வர வேண்டும் என்பது சார்ந்து பல விதமான கருத்துக்களை உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க. முழுமையாக இந்த கருத்துக்களை உள்வாங்கி கொண்டு இன்றைக்கு அந்த கருத்தின் அடிப்படையில் அது ஒரு ஓவியமாக இன்றைக்கு நீங்கள் அதை வரைந்திருக்கிறீர்கள். நீங்கள் இந்த விழிப்புணர்வு ஓவியம் என்பது ஏதோ இங்கே நடந்தது, இந்த 2 நாட்கள் நடந்தது, ஒரு சான்றிதழ் கொடுத்தோம் என்று நின்று விடாமல் இதிலிருந்து எதெல்லாம் சிறந்ததாக தேர்ந்தெடுக்கப்படுகிறது அது அந்தந்த மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற ஒரு பள்ளிக்கூடத்தில் சுவர்லையோ அல்லது பொதுமக்கள் கூடுகின்ற அந்த சுவர்கள்லாம் அதை விளம்பரப்படுத்துகின்ற அளவுக்கு, அதுவும் காட்சியகப்படுத்துகின்ற அளவுக்கு தான் இதை நாம் வடிவமைத்திருக்கின்றோம். ஆக அந்த 2 நாட்களும் இங்கே தொகுத்து வழங்கிக்கூடியவர் சொன்னது போல 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஆண்டு நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கலைவாணர் ரங்கத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு உறுதிமொழி, போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் என்கிற அந்த உறுதிமொழி. அந்த உறுதிமொழியில் போதைப் பொருட்கள் நம்முடைய தமிழ்நாட்டு உள் வராமல் தடுப்பதற்கு நாம் என்னென்ன பணிகளை செய்திட வேண்டும், ஏற்கனவே போதைப் பொருட்களுக்கு அடிக்ட் ஆகி இருக்கக்கூடிய அந்த சமுதாயத்தை நாம் எப்படி மீட்டெடுக்க வேண்டும், அந்த போதைப் பொருட்கள் இதுவரைக்கும் பயன்படுத்தாதவர்கள் கைக்கு சென்று விடாத அளவுக்கு சே நோ டு ட்ரக்ஸ் என்று சொல்லுகின்ற அளவுக்கான அந்த விழிப்புணர்வை நாம் எப்படி மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்கிற விதத்தில் தொடர்ந்து அந்த உறுதிமொழியை அவர் செய்து வந்தார். அது ஒவ்வொரு வருடமும், ஏன் இப்போது செப்டம்பர் 11ஆம் தேதி கூட நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சருடைய தலைமையில் இதே சென்னையில் நடந்த உறுதிமொழி ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதும் அந்த உறுதிமொழி, நாங்கள் கூட திருச்சி மாவட்டத்தில் ஒரு கல்லூரியில் நாங்கள் கலந்து கொண்டோம். அங்கே பள்ளி மாணவர் செல்வங்களையும் கல்லூரி மாணவ செல்வங்களையும் அழைத்து அந்த அரங்கத்தில் அதுக்கான உறுதிமொழியை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். ஏறத்தாழ இந்த ஜூலை மாதம் 2025 இந்த ஜூலை மாதம் வரைக்கும் மட்டும் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 1,13,00,000 பொதுமக்களை சென்றடைகின்ற அளவுக்கு 1,66,000 நிகழ்ச்சிகள், விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மட்டும் தமிழ்நாடு அரசு நடத்தியிருக்கின்றது. ஸோ எங்கெல்லாம் மக்கள் கூடுகிறார்களோ அந்த இடத்துல இதுக்கான விழிப்புணர்வை நாம் தொடர்ந்து நாம் செய்து கொண்டு தான் இருக்கிறோம், கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றோம். ஆக இன்றைக்கு அதை ஒரு ஓவியம் என்று வரும்பொழுது மனுஷன் பேசுகிறதுக்கும் எழுதுறதுக்கும் கத்துறதுக்கு முன்னாடி ஆதி காலத்திலே ஒரு ஓவியத்தின் மூலமாகத்தான் தன்னுடைய கருத்தை, தன்னுடைய சிந்தனையை, தான் சொல்ல வருகின்ற செய்தியை அவன் செய்து காட்டினான். ஆக அந்த அளவுக்கு அந்த ஓவியத்தை பயன்படுத்தி கொண்டு வரைய தெரியும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் வரையும் போது அது சார்ந்து என்ன கருத்துக்களை நாம் சொல்லலாம் என்கிற விதத்தில் இன்றைக்கு இந்த 2 நாட்கள் நடைபெற்றிருக்கின்ற பயிற்சி என்பது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து பள்ளிகளுக்கும் இது சென்றடைய வேண்டும் என்கிற விதத்தில் தான் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டிலும் இந்த கலைப்பட்டறை என்கின்ற இந்த ஒரு நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது. ஏறத்தாழ தமிழக அரசு 1.5 கோடி ரூபாய் இதற்கென்று இன்றைக்கு நாம் செலவு செய்திருக்கின்றோம். அது செலவு என்று சொல்வதை காட்டிலும் ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கான ஒரு முதலீடு என்று நாம் சொல்லலாம்.
ஆக அந்த விதத்தில் இன்றைக்கு பல மாணவ செல்வங்களும் குறிப்பாக அந்த ஆன்டி ட்ரக்ஸ் கிளப்பை அதுக்கான அந்த ஒருங்கிணைப்பாளராக ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் இருக்கின்ற அந்த ஆசிரியர்களாக இருந்தாலும் அது சார்ந்து இருக்கின்ற பயிற்சியாளர்களாக இருந்தாலும் சரி, இவங்களுக்கெல்லாம் ஒரு பயிற்சி கொடுத்து அதன் மூலமாக அந்த கருத்துக்களை இந்த பயிற்சிகளை மற்ற மாணவ செல்வங்களும் கொண்டு செல்கின்ற பணியில் ஈடுபட வேண்டும் என்பதுதான் இந்த திட்டத்தினுடைய நோக்கமாக இருக்கின்றது. அது அந்த விதத்தில் இந்த 2 நாட்கள் பயிற்சி பெற்றிருக்கின்ற நம்முடைய மாணவ செல்வங்களுக்கும் மருத்துவர்களாக இருந்து அதுக்கான கருத்தாளர்களாக மாறியிருக்கின்ற அந்த நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். வருங்காலத்தில் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தான் இந்த உறுதிமொழியை நம்ம ஏற்றுக்கிறோம்னா ஏறத்தாழ நம்ம பள்ளி மாணவ செல்வங்கள் மட்டும் ஏற்றுக்கிட்ட அந்த உறுதிமொழியோட அளவு மட்டும் பார்த்திங்கன்னா 1,05,00,000 பேர். அதில் அந்த பள்ளி மாணவர்கள் இல்லாமல் ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, ஐடி நிறுவனத்தில் பணிபுரியவர்களாக இருந்தாலும் சரி, மற்ற தொழிற்சாலையில் பணிபுரியவர்களாக இருந்தாலும் சரி, மகளிர் சுயஉதவி குழுக்களாக இருந்தாலும் சரி, ஏறத்தாழ 1,14,00,000 பேருக்கும் அந்த உறுதிமொழி சென்றடைந்திருக்கிறது என்று சொல்லும்போது விழிப்புணர்வு ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். நம்ம உறுதிமொழியை ஏற்றுக்கிட்டால் மட்டும் போதாது, அந்த உறுதிமொழியை பின்பற்றக்கூடியவர்களாக மற்றவர்கள் இருக்கிறார்களா என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய மாணவ செல்வங்கள் இந்த வயதிலிருந்து நாம் மற்றவங்களிடம் இதை பற்றி எடுத்து சொல்லுகின்ற ஒரு நல்ல உள்ளங்களாக ஒரு அறிவாளிகளாக நாம் இருந்திட வேண்டும் என்பதை பறைசாற்றுவதற்கு தான். ஏன்னா ஒவ்வொரு முறையும் பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களிடம் கேட்குற கேள்வியாக 2 நாட்கள் முன்பு திருச்சியில் கேட்கும்போது கூட ஒரு கட்சித் தலைவர் இப்படி சொல்கிறாரு, பள்ளிக்கல்வித்துறை சார்ந்து அதில் இருக்கின்ற இந்த போதைப் பொருட்கள் மாணவ செல்வங்கள்லாம் பயன்படுத்துகிறாங்க, இளைய சமுதாயம் பயன்படுத்துன்னு சொல்கிறார்கள் என்று அந்த கேள்விகள் கேட்கும்போது அது சார் நாங்கள் என்னென்ன முன்னெடுப்புகள் எடுக்கிறோம் என்பதை நானும் பதிலாக சொல்லி கொண்டு தான் இருக்கிறேன். அந்த பதிலுக்கு ஒரு செயல் வடிவமாகத்தான் இந்த கலைப்பட்டறை, இந்த 2 நாட்கள் இந்த கலைப்பட்டறை சார்பாகவும் பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துவது ஒரு அரசாங்கம் என்பது அதோட இன்டென்ஷன் என்பது இது போன்ற போதைப் பொருட்கள் வராமல் இருப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அது எல்லாருமே ஒரு காவல்துறை மட்டும்தான் செய்ய வேண்டும் என்றும் இல்லை. இது போன்ற நிகழ்வுகளை மக்களிடம் கொண்டு செல்கின்ற பணியில் நீங்கள் பத்திரிகைத்துறை ஊடகத்துறை நீங்களும் ஈடுபடும் பொழுது இது மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை ஒரு தாக்கத்தை இந்த சமுதாயத்தில் ஏற்படுத்தும் என்ற விதத்தில் தான் இந்த நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது. ஆக அந்த விதத்தில் வருகை தந்திருக்கின்ற பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொருவரும் தொடர்ந்து இது போன்ற விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்துவோம். போதைப் பொருட்கள் இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்குவதற்கு நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து அதை நிறைவேற்றி காட்டுவோம் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த நிகழ்வை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.